ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவருடைய பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்குமா. அந்த நதி போகிற இடமெல்லாம் செழிப்பை கட்டளையிடுமா. இதை குறித்து எசேக்கியேலின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்திலிருந்து வலது வாசல் வழியாய் கிழக்கு பக்கத்தில் ஒரு நதி புறப்படும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த நதி புறப்பட்டு வரும்பொழுது அந்த நதியினுடைய அளவை குறித்து முதலாவது சொல்லிவிட்டு, அது போகிற இடத்திலெல்லாம் செழிப்பும் சந்தோஷத்தையும் தரும் என்பதை அந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கடலில் போய் விழுந்த பின்பு ஆரோக்கியம் அடைந்து மீண்டும் அது அந்த நதி உற்பத்தியான இடத்திற்கு திரும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நதி என்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர், நதியை போல இறங்கி வருகிற பரிசுத்த ஆவியானவர். தண்ணீர் என்றாலே ஆவியானவரை பல இடங்களில் குறிப்பதை நாம் காண முடியும். ஒரு தண்ணீரை போல, நதியைப் போல புறப்பட்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர், அவர் வாசம் பண்ணுகிற இடம் தேவனுடைய வாசஸ்தலம். ஆனால் அவர் இப்பொழுது வாசம் பண்ணுகிற இடம் அவரால் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் உள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ணும் பொழுது நமக்குள்ளே சந்தோஷம், மகிழ்ச்சி அளவில்லாமல் புறப்பட்டு வர பண்ணுகிறவர். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றவர்களாக, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அனுபவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவரை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்றால், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், சில நேரங்களில் வரங்களுக்காக அவரிடத்தில் போராடுகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் முத்திரை, பரிசுத்த ஆவியானவர் தான் சந்தோஷத்தை தருகிறவர், பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை அழகாக வழிநடத்துகிறவர் என்பதை எல்லாம் மறந்து விடுகிறோம். நாம் ஜெபத்துல நாம் கேட்கும் பொழுது ஆவியானவர் துணை இல்லாமல் ஜெபிக்கிறோம். இன்றைக்காவது ஒரு நாள் ஆவியானவரை துணைக்கு அழைக்கிறோம். மற்றபடி நாம் நம்முடைய ஜெபங்களுக்கு நிறைய கையேடுகள் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த கையேடு, இந்த கையேடு, இந்த கையேடு, அந்த கையேடு, அதை குறித்து இப்படி, இதை குறித்து இப்படி. அந்த கையேடுகளும் யாருக்கென்றால், அபிஷேகம் பெறாத அல்லது தேவனை பற்றி அறிவில்லாத அல்லது ஜெபிக்க தெரியாத ஜனங்களுக்குத்தான் அந்த மாதிரி கையேடுகள் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். இப்பொழுது எல்கேஜி ஸ்டூடெண்ட், எல்கேஜியில் இருக்கிறவனுக்கு அந்த அட்டவணை உள்ள ஆனா அட்டவணை இருக்கிறது, ஏபிசிடி அட்டவணை இருக்கிறது, 1 2 3 அட்டவணை இருக்கிறது, பழங்களை குறித்த அட்டவணை இருக்கிறது. இதை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறோம். டாக்டருக்கு படிக்கிற ஒரு மனிதனிடத்துல போய் அந்த மாதிரி அட்டவணையை கொண்டு போய் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் சொல்ல முடியுமா? அவன் சொன்னால்தான் ஒற்றுக்கொள்வானா அல்லது அவன் ஏற்றுக்கொள்வானா? அவனை இதெல்லாம் தாண்டி வந்துவிட்டது. அதே போலதான் பரிசுத்த ஆவியானது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வாசமாய் இருந்தால் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவனுக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்கிறார் என்று வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்கிறார். He teaches us how to pray. He teaches the prayer points
ஃபார் அவர் சிச்சுவேஷன். நாம் இருக்கிற சூழலுக்கேற்ற ஜெப குறிப்புகளை, ஜெபங்களை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் நிறைய காரியங்களில் சோம்பலாகவே வாழ்ந்து விட்டோம். ஏதாவது ஒரு ஜெப கையேடு எடுத்து வைத்துக்கொண்டு அந்த ஜெப கையேடையே வச்சு ஜெபம் பண்ணி ஒப்பேத்தி விடுகிறோம். ஆனால் நான் வேதாகம கல்லூரியில படிக்கும் பொழுது எனக்கு வேதாகம கல்லூரியில பயிற்றுவித்ததான 2 பரிசுத்தவான்கள் இப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் எங்களுக்கு பாடம் எடுக்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி பழகுங்கள் அப்படின்னு. அவங்க கிளாஸ் எடுக்கிறது ஜியாகிரபி எடுப்பாங்க, அவங்க கிளாஸ் எடுக்கிறது ஹிஸ்டாரிக்கல் எடுப்பாங்க, இந்த மாதிரி பல சப்ஜெக்டுகள் அவங்க எடுப்பாங்க. ஆனால் அவர்கள் சப்ஜெக்டுக்கே சம்பந்தம் இல்லாததை, சில காரியங்களை அவர்களுடைய அனுபவத்திலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் தன்னை குறித்து அவரை சொல்லுவார். அவரும் மிக அழகாக சொல்லிக் கொடுப்பார். ஒரு சமயம் அவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு நாங்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது அவரும் இன்னொரு ஊழியக்காரர், அவரும் ப்ரொஃபசர், 2 பேரும் இணைந்ததுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லைன்னு கரங்களை கோத்து முழங்கால் படிட்டு ஸ்டாஃபுடைய ரூம்ல, ஃபேக்கல்ட்டியில அவங்க போய் உட்கார்ந்து முழங்கால் படியிட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பி 2 மணி நேரம் அந்நிய பாஷை இந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்காக ஜெபித்து இருக்கிறார்கள். 2 மணி நேரத்திற்கு முன்பு அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அவர் சொன்னார், நாம் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், அந்த சூழலுக்கு ஏற்றபடி ஜெபிக்க, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்ய நமக்கு உதவி செய்கிறவர். நாம் பல நேரங்களில் ஆவியானவரை அப்படி நாம் பயன்படுத்துவதே இல்லை. ஆவியானவர் நமக்குள்ள வந்துவிட்டா நமக்கு ஒரு விதமான சோர்வு வரும், துயரம் வரும். நம்ம இனம் புரியாமல், சிலர் சொல்லுவாங்க, ஒரே கவலை, எனக்கே தெரியல, என்னன்னு தெரியல. அப்ப நமக்கு விரோதமா ஏதோ ஒன்று இடம்பி ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது. ஆவியானவர் நமக்கு அதை உணர்த்துகிறார். அப்ப ஆவியானவருடைய துணையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அதை ஜெயித்து விடலாம். We take victory against that problem with the help of the Holy Spirit. நாம் அப்படி செய்வதில்லை. அதுதான் நாம் பண்ணுகிற பல தவறுகளில் ஒன்று. நாம் பரிசுத்த ஆவியானவரை வரத்துக்காகவும் வல்லமைக்காகவும் மாத்திரம் நினைத்திருக்கிறோம். இல்லை, அவர் நம்மை வழிநடத்தும்படி சத்தியத்தை குறித்தும், பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாயத்தீர்ப்பை குறித்தும், நாம் நடக்க வேண்டிய பாதைகளை குறித்தும், ஆலோசனை குறித்தும், திட்டங்களை குறித்தும் அவர் நமக்கு போதிக்கும்படி நமக்கு தந்தரப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்கு தேற்றரவாளர். He is our comforter. He is our teacher. He is our all in all. இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்தில் முத்திரையாக வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அவரோடு கூட இணைந்து ஜெபிக்க பழகுங்கள். உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறுவதை காண்பீர்கள். இந்த காலை வேளையில் அந்த ஆவியானவர் அவரோடு கூட இணைந்து ஜெபித்து இந்த நாளை துவங்கி பாருங்கள். அற்புதங்களை காண்பீர்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்புகிறதை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆமென், ஆமென்.